ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்போதும் போல் வாசல் எழுந்த உடனே வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. அப்படியே சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு சமையல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிளாக் காஃபி போட்டுட்டு இன்றைக்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன். அதுக்காக குக்கரில் பருப்பு வச்சுட்டு சாப்பாட்டுக்கும் தண்ணி வச்சுட்டேன். வழக்கம் போல் ஹஸ்பண்ட் காய் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ சாம்பாருக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு இன்றைக்கி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பில் வீட்டிலே பண்ண சாம்பார் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு, புளித்தண்ணி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படியே ரசத்துக்கும் தாளித்து விட்டுக்கலாம். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்துட்டு வரமிளகாயும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சாம்பார் கொதித்து காயெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். வீடு கட்டிகிட்டு இருக்கனால வீட்டு வேலைக்காக ஆள் வந்திருக்காங்க. அவங்களுக்காக டீ பிஸ்கெட்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு எண்ணெய் கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு வெண்டைக்காயை போட்டு வதக்கி விட்டுட்டு வெண்டைக்காயை வதங்குற கேப்பில் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரசத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கிச்சன் பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு கிச்சனையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ என்ன லஞ்ச் செஞ்சேன்னு பார்க்கலாமா? சுட சுட சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், முட்டை போட்டு வெண்டைக்காய் பொரியல், பருப்பு ரசம். இன்றைக்கி இவ்வளோதான் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் வ்ளாகை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.